கருணைமுகம் ஓராறும் கரங்கள் ஈராறும் கொண்டு அச்சார்க்கும் அளந்தார்க்கும் வாழ்வளித்து காத்திடும் அலைவாய் அழகான முருகப்பெருமானை நினைவுக்கு எட்டாத காலத்திற்கு முன்பிருந்தே தமிழ் மக்கள் நெஞ்சுருகி வழிபட்டு வந்துள்ளனர். நக்கீரர் முதல் இக்கால புலவர்கள் வரை எண்ணற்றோர் அந்த குறிஞ்சி கடவுளை கோழி தமிழால் பாடி பரவினர். குறிஞ்சியிலே தோன்றிய மனிதன் குறிஞ்சி கடவுளான குமரனை தன் காவல் தெய்வமாக கொண்டான். குறிஞ்சியில் தோன்றிய முருகன் உள்ளை நிலத்தில் சிறந்து மருது நிலத்தில் மகிழ்ந்து பாலை நிலத்தில் கொற்றவையின் குமரனாக வடிவெடுத்து நெய்தல் நிலத்தில் அந்த மக்களின் காவல் அரணாக விளங்குகின்றான். நெய்தல் நில மக்கள் சுறாவின் எலும்பினை நாட்டி அதனை முருகன் எனக் கொண்டு வழிபட்டு வந்தனர் என்பதை பழந்தமிழ் இலக்கியம் எடுத்துரைக்கிறது. இயற்கை அழகில் முருகனைக் கண்ட நம் மக்கள் அவனுக்கு கோயில் கட்டியும் வழிபட முற்பட்டனர். சிலப்பதிகாரம் இக்கோட்டத்தை குறிப்பிடுகிறது. அவ்வாறு கோயில் கட்டி வழிபட முற்பட்டவர்கள் பின்னாட்களில் தத்துவ விளக்கங்கள்